Hi friends, welcome to my channel DVM Musicals. இன்றைக்கி நம்ம வசந்த் prologic-ஓட நியூ அப்டேட்டட் வெர்ஷன் லெவல் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த prologic போர்ட் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கு அண்ட் சம் டெக்னீஷியன்ஸோட ஃபீட்பேக்கை வச்சு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரௌண்டிங்கில் வந்து இன்னமும் நல்ல ஒரு பெட்டரான ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அதேமாதிரி ட்ரிபிளும் சரி நல்லா நைஸாக இருக்குது. நீங்கள் பழைய போர்டை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த போர்டில் வந்து நல்ல சில்னஸ் எஃபெக்ட்டும் சரௌண்டிங் எஃபெக்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது தெளிவாக. அதேமாதிரி சென்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட போர்டில். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சென்டருக்கும் வந்து நல்லாவே ஒரு கெயின் கிடைக்குது. அதேமாதிரி கிளாரிட்டியாகவும் இருக்குது. முக்கியமாக இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வால்யூம் வச்சாலும் மேக்ஸிமம் இந்த TD 2030 ஐசிக்கெலாம் கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்குள்ள மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய போர்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் அதில் கொஞ்சம் பெஸ்ட்டான போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டும் ஒன்று. ரொம்பவே நல்லா தெளிவாக அப்கிரேட் பண்ணியிருக்காரு ஒரு விஷயமும். இந்த ப்ரோலாஜிக் போர்டில் யூஸ் பண்ணியிருக்க ஐசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 TL084CN ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு 14 pin ஐசி ஆப்பாம் பேஸ் பண்ண ஐசி. இது மூணுமே இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியான ஆடியோ அவுட்புட் கொடுக்கும். இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஐசி தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் டபுளுக்கு ஒரு செக்ஷனுக்காகவும் சரௌண்ட் சென்டருக்கு ஒரு ஐசியும் அதே மாதிரி வந்து சப்புக்கு ஒரு ஐசி அந்த மாதிரி விதத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தென் இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரீசெட் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ப்ரீசெட் தான் போட்டிருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நார்மல் டைப் ப்ரீசெட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காரு. இந்த 2 ப்ரீசெட் எதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் அண்ட் ட்ரிபிள் கண்ட்ரோல் அதோட கெயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீசெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்கான கெயினை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரீசெட் இது. தென் பவர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 40 வோல்ட் DC வரைக்கும் கொடுக்கலாம். எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அதே மாதிரி வந்து 3 ஐசிக்குமே வந்து 12 வோல்ட் தான் உள்ளே போகிற மாதிரி ஜீனர் போட்டு ரெகுலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பவர் சப்ளைனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூஸும் இருக்காது. அதே மாதிரி இது யூஸ் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து MFR ரெசிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நல்ல டாலரன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அதனால் கிளாரிட்டி அண்ட் கெயின் அதே ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். தெளிவாக ஒரு இறைச்சல் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கிற பாக்ஸ் டைப் கெப்பாசிட்டர்ஸ் தான் போட்டிருக்காரு. அதுமாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கெல்ட்ரானில் தான் கொடுத்துருக்காரு. ஆடியோ அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியன்சி எடுக்கலாமோ அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஆடியோ அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. பழைய போர்டுக்கும் இந்த போர்டுக்கும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பேஸ் கூட்டக்குள்ளே நம்ம சப்போட பேஸும் வந்து ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சில பேர் வந்து அது வந்து ஒரு குறையாக சொன்னாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து இங்கே ஏன் மென்ஷன் பண்ணி இந்த 2 ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி நீங்கள் B பாயிண்டில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பேஸ் கூட்டக்குள்ளே உங்களுக்கு வந்து சப்வூஃபரோட பேஸ் ஏறாது. தேவைப்படுறவங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் போட்டிருந்த மாதிரியே நல்லா தான் இருந்துச்சு. நான் அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கஸ்டமர்ஸும் நல்லா இருக்குன்னு தான் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் இதுவாக தெரிஞ்சதுனால இந்த டைம் அதையும் வந்து அவர் மைண்டில் எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு டீப்பாக பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்பவே அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அது. தென் இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆடியோ இன்புட் வந்து லெஃப்ட் ஆடியோ இன்புட் இங்கே, ரைட் ஆடியோ இன்புட் இங்கே, கிரவுண்டு இங்கே அப்படிங்கிறது கொடுத்துக்க வேண்டியதான். தென் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிளுக்கு உண்டான லைன் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். பேஸ்க்கு உண்டான லைன் வந்து பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து சரௌண்ட் லெஃப்ட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். சரௌண்ட் ரைட் இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். சென்டர் இங்கேருந்து எடுத்துக்கலாம். தென் நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டானது இங்கேருந்து எடுத்துக்கலாம். சப்வூஃபருக்கு உண்டானது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துக்க வேண்டியதான். பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா V+ வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதுல பாசிட்டிவ் சப்ளை. இங்கே வந்து நடுவில் வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு. V- மென்ஷன் பண்ணிக்கிறதுல வந்து நெகட்டிவ் சப்ளை எடுத்துக்கலாம். ஓவராலாக இந்த போர்டு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல ஒரு நல்ல பெஸ்ட்டான போர்டுன்னு சொல்லலாம். நிறைய போர்டு வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். அதில் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான போர்ட்ஸில் இதுவும் ஒன்று. நான் அவர் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை. நல்ல போர்டு ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா. உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறத விட உங்களுக்கு புரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற PCB மாஸ்கிங் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மாஸ்கிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பேக் சைடில் திருப்பி பார்த்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இந்த கிரவுண்ட் பாயிண்ட்லாம் ட்ராக் பண்ணுறதுலாம் இதில் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து இந்த ட்ரேஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே லைட்டாக வெளிச்சத்தில் வச்சு பார்த்தாலே தெரியும் எங்கெங்கே எந்தெந்த பாயிண்ட் போகுதுன்னு நீங்கள் ஈஸியாக நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் இது ஒரு ப்ளஸ் இருக்குது இந்த போர்டை பொறுத்த வரைக்கும். கஸ்டமர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முயற்சி பண்ணி நல்ல ஒரு போர்டாக கொடுத்துருக்காப்புல. இந்த போர்டோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆடியோ டெஸ்டிங் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸோட டெப்த்து, அதேமாதிரி ட்ரிபிளோட எஃபெக்ட்டு, சரௌண்டிங் அண்ட் சென்டர் எல்லாமே வந்து நான் ஓவராலாக செக் பண்ணி காட்டுறேன் இண்டிவிஜுவலாக ஒன்று ஒரு சேனலாக. நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் வச்சு நான் வீடியோ பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.